Hello students, 10th max example 3.23 இதில் find the zeros of the quadratic expression அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை நம்ம p of x னு எடுத்துக்கலாம். ஸோ let p of x is equal to x square plus 8x plus 12. find the zeros அப்படின்னா என்னன்னா இந்த எக்ஸ்பிரஷனில் இருக்கிற இந்த எக்ஸுக்கு நம்ம எந்தெந்த வேல்யூவை போட்டால் இந்த எக்ஸ்பிரஷன் ஜீரோவாகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் find the zeros. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஃபேக்டர்ஸாக மாற்றி எழுதிக்கலாம். பாருங்கள் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் அதை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து லாஸ்ட்டில் இருக்கிற இந்த கான்ஸ்டண்ட்டை சைனோட மேலே எழுதிக்கோங்க. மிடில் இருக்கிற ப்ளஸ் 8 கீழே எழுதிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணுனா 12 வரணும், ஆட் பண்ணுனா 8 வரணும் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 3 4s are 12. இப்போது இதை வந்து மல்டிப்ளை பண்ணனா 12 வருது, ப்ளஸ் பண்ணால் 7 தான் வருது. அப்போது 6 2s are 12 பாருங்கள். இது மல்டிப்ளை பண்ணால் 12 வருது, 6 + 2 8 வருது. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 6ஐயும் 2ஐயும் இந்த பிளேஸில் எழுதிக்கோங்க. இப்போது இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா ரெண்டுக்கும் சேம் சைனை போடணும். அப்போது இங்கே எந்த சைன் போடணும் அப்படின்னா கீழே இருக்குது இல்லையா, இந்த சைனை 2 நம்பருக்கும் போட்டுக்கோங்க. இப்போ ஃபேக்டர்ஸ் இதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குற வேரியபிள் எக்ஸா, அப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து இங்கே முன்னாடி எக்ஸ் போட்டுருங்க, x + 6. அதே மாதிரி செகண்ட் ஃபேக்டர் வந்து இங்கே எக்ஸ் போட்டிங்கன்னா x + 2. ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஃபேக்டர்ஸாக எழுதிக்கலாம். x + 6 × x + 2. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு நம்ம இங்கே இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ ஒன்றா இதோட வேல்யூ ஜீரோவாக இருக்கணும், இல்லைனா இதோட வேல்யூ ஜீரோவாக இருக்கணும். ஏதோ ஒரு வேல்யூ ஜீரோவாக இருந்தாலே ஃபுல்லுமே ஜீரோ ஆயிரும் இல்லையா. அப்போது எக்ஸுக்கு வந்து இங்கே நம்ம +6 இருக்குது, அப்போ -6 போட்டால் இந்த இது ஜீரோ ஆயிரும். அப்போ ஃபுல் எக்ஸ்பிரஷனுமே ஜீரோ ஆயிரும். 0 × இதை மல்டிப்ளை பண்ணுனா இங்கே ஜீரோ தான் வரும். அதே மாதிரி தான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக +2 இருக்குது. அப்போ -2 போட்டோம்னா -2 + 2 0 வந்துடும் இல்லையா. அப்போது இங்கே நம்ம எக்ஸுக்கு பதிலாக p ஆஃப் எது போடலாம், -6 போட்டு பாருங்கள். இங்கே -6 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக -6 ஹோல் ஸ்கொயர் வந்துருமா, +8 × எக்ஸுக்கு பதிலாக -6 + 12 பாருங்கள். 6 6 ஆர் மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். 6 6 ஆர் 36. இங்கே ப்ளஸ் × மைனஸ் 8 6 ஆர் 48 + 12. இப்போ சேம் சைனாக இருக்கிற இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 48 - 48. அப்போ p ஆஃப் -6 என்ன வருது, 0 வருது. நெக்ஸ்ட்டு p ஆஃப் இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம், இங்கே +2 இருக்குது, அப்போ -2 போட்டுக்கலாமா. ஸோ p ஆஃப் -2 போட்டு பாருங்கள். எக்ஸ் இருக்கிற பிளேஸில் -2 போடுங்க. -2 ஹோல் ஸ்கொயர் +8 × -2 + 12. ஸோ மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் +2 ஸ்கொயர் 4 வந்துடும். இங்கே ப்ளஸ் × -, 8 2s are 16 + 12 வருமா. இப்போ இது ரெண்டு தான் சேம் சைன், அப்போ ஆட் பண்ணிக்கலாம். 16 - 16 0 வந்துடுது. அப்போ p ஆஃப் -2வும் 0 வருது. ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸுக்கு நம்ம எந்த வேல்யூஸ் போட்டோம்னா 0 வருது. எக்ஸ் இருக்கிற பிளேஸில் -6 போட்டிருக்கிறோம், -2 போட்டிருக்கிறோம். இதுதான் ஜீரோ. ஸோ zeros of p of x equal to -6 and -2. இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.